ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு கர்த்தர்களை விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளில் நீங்கள் கர்த்தரிடத்துல சில ஜெப விண்ணப்பங்களோடு அமர்ந்திருப்பீங்க. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து இந்த நாள் துவக்கம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பீங்க. இந்த நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் மாறாதா? நம்முடைய கவலைகள் மாறாதா? நம்முடைய பிரச்சனைகள் மாறாதா? நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறாதான்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகள் அங்கே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடுகிற நமக்கு, கர்த்தரை நாடி தேடி விரும்புகிற நமக்கு, கர்த்தரை மட்டுமே தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுடாது என்று இன்னைக்கு வாக்குரைக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், கர்த்தர் எப்படி ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்துவார்? ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு குறைவும் வராது, எல்லா நன்மைகளும் நமக்கு வரும். கர்த்தரை தேடுகிற நமக்கு, கர்த்தரை சார்ந்திருக்கிற நமக்கு அவர் செய்யாமல் இருப்பது எப்படி? எனவே கர்த்தருடைய இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். தேவன் நமக்கு நன்மைகளை அளவில்லாமல் தரப்போகிறார், குறைவுகளை எல்லாம் மாற்றப் போகிறார் என்பதை நினைத்து நன்றி செலுத்தி இந்த நாளை துவக்கும். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.